இது அழிவுள்ளது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இது அழிவுள்ளதாகிய இது அழியாமையை தரிப்பிக்கப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மனுக்குலத்துக்காக இரத்தம் சிந்தி அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்குள்ளே தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற ஒரு புத்திர சுவிகார ஆவியை ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார். அவர்களை அல்லாமல் அந்த நித்தியத்திற்குள்ளே எந்த மனுஷனும் போக முடியாது. வருடங்கள் கடந்து போகிறது. புதிய புதிய வருடங்கள் வரும் பொழுது புதிய புதிய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு அநேக விதத்தில் சொல்லப்படுகிறது. ஆனா வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால், நித்திய ஜீவனை அளிப்பேன், ஜீவனை அளிப்பேன் என்று சொல்லுகிறதே அவருடைய பிரதானமான வாக்குத்தத்தம். தெரியுமா? நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்லுகிறதே. வாசிக்கலாம். 1 யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, நித்திய ஜீவன் அப்படின்னா நித்தியமான அழிவில்லாத வாழ்க்கையை இன்றைக்கு இந்த உலகத்திலே அழிவுக்கு நேராக பயணித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நித்திய ஜீவனைக்கு நேராக, நித்திய வாழ்வுக்கு நேராக உன்னை வழிநடத்துவேன் என்று சொல்லுவதே இயேசு கிறிஸ்து நமக்கு செய்த வாக்குத்தத்தம். சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்போ தேவன் நித்தியமானவர், மனிதனோ அழிவுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறான். தேவனிடத்தில் இருக்கிற சகலமும் நிறைவானது, மனிதனிடத்தில் இருக்கிற சகலமும் குறைவுள்ளது. காரணம், நல்லவன் ஆனாலும் சரி கெட்டவன் ஆனாலும் சரி மரணம் என்று சொல்லுகின்ற ஒரே வழிக்குள்ளே இந்த உலகத்திற்கு நீங்களும் நானும் கடந்து சென்று தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அவன் நாட்டையே ஆளுகை செய்கிற அதிபராய் இருக்கலாம், பிரதமராய் இருக்கலாம், முதல்வராய் இருக்கலாம். எந்த நிலையில் இருந்தாலும் மனிதனுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு இடம் கடைசியில நம்ம பார்த்தோம். கடந்த வாரத்தில் பார்த்த காரியம் 3 விஷயம் சொல்லுகிறது. என்னெல்லாம் சொல்லுகிறது? ஒரு மனிதனுக்குள்ளே பாவத்தினாலோ இல்லையானால் வியாதியினாலோ இல்லை பிசாசினாலோ அவனுடைய வாழ்க்கையில